ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணாங்க, ஸ்ட்ரீட் எம்டி ஆயிடுச்சு. அதாவது 144 தடை உத்தரவு மாதிரி போட்டாங்க. இதுமாதிரி டாக்டர்ஸ் பிபி கிட் மஸ்டாக வியர் பண்ணாங்க. இரவு 2 மணி இருக்குங்க. ஏர்போர்ட் முழுக்க எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் போட்ட டாக்டர்ஸ் அங்கே இங்கேயுமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஐசோலேஷன் ரூமுக்குள்ள ஒரு பேசஞ்சரை கொண்டு போறாங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரு சாதாரண ஃபீவர் தான். ஆனா அத அப்போ அவங்க பார்த்தப்போ அது ஒரு சாதாரண ஃபீவர்னு நினைச்சாங்க. பட் அது ஒரு காலத்துல உலகையே பயமுறுத்திய இஃபோலா வைரஸ். இந்த வைரஸ் இந்தியாவுக்குள் வந்து விட்டதா? அரசு ஏன் திடீரென அலர்ட் மோடுக்கு போயிருது? ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண ஹெல்த் அப்டேட்டா இல்ல வரப்போக ஒரு பெரிய ஆபத்துக்கு அறிகுறியா? இன்னைக்கு இந்த வீடியோல இஃபோலா வைரஸோட டார்க் ஹிஸ்டரிய பத்தி சொல்ல போறேன். அதன் பின்னால இருக்க ஷாக்கிங் உண்மைகளும் இந்தியாவில் இருக்கிற உண்மையான ஆபத்தையும் பத்தி சொல்றேன், கேளுங்க. 2014 வெஸ்ட் ஆப்பிரிக்கால சில கண்ட்ரீஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீவர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்ல அது ஒரு சாதாரண ஃபீவர்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு பீப்புள் சடனா வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீவர் வந்துட்டு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் ஆயிடுச்சு. வாமிட்டிங்கு, சிவியரா ஃபீவரு, சில கேசஸ்ல எல்லாம் ப்ளீடிங் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் ஃபீவரா, இது சாதாரண ஃபீவர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது இஃபோலா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதோட அவுட் பிரேக் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க கென்யா கண்ட்ரியில், ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன வில்லேஜில் தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் கேஸ் டிடெக்ட் ஆனது கென்யா கண்ட்ரியில் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் பேக்ஸ் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வந்திருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு கென்யா, லிப்ரியா, அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரீஸில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அதுவும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களால ரொம்ப எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஸோ அந்த டைமில் 2014 அங்கே இருந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பாருங்க ரொம்ப புவராக இருந்தது. மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம் ஆச்சு அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவேர்னஸ் வந்துட்டு சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்டோட ஷார்ட்டேஜ் இருந்தது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்களால டக்குன்னு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால டாக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம், ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருந்த டாக்டர்ஸுக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு வேர்ல்டு பேனிக்னே சொல்லலாம். 2014 எல்லா உலகத்தையுமே ஒரு பயமுறுத்திருச்சு இந்த வைரஸ். எல்லா உலகத்தையுமே ஒரு ஆட்டிடுச்சு. ஏர்போர்ட்ல ஸ்கிரீனிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் டிராவல்ல அவங்கள எல்லாம் மானிட்டர் பண்ணாங்க. WHO வந்துட்டு இதை குளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை அலர்ட் பண்ணாங்க இந்த வைரஸை. இதோட ரியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த என்டையர் வில்லேஜுமே ஐசோலேஷனுக்கு போயிருச்சு. ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணாங்க, ஸ்ட்ரீட் எம்டி ஆயிடுச்சு. அதாவது 144 தடை உத்தரவு மாதிரி போட்டாங்க. இதுமாதிரி டாக்டர்ஸ் பிபி கிட் மஸ்டாக வியர் பண்ணாங்க. பீப்புள்ஸ் இஃபோலான்னு கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி 2014 மனுஷனை பயமுறுத்திருச்சு இந்த வைரஸ். டெத் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு லைஃபை லாஸ் பண்ணாங்க. இது மாடர்ன் ஹிஸ்டரியில் ஒரு ஒஸ்ட். அதாவது நம்மளோட மாடர்னான அந்த 2014 கொஞ்சம் கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆன அந்த இதில் வந்துட்டு, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆன அந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்த ஒரு வைரஸ் வந்தது ரொம்ப ஒஸ்ட் ஆச்சு. இஃபோலாவோட அவுட் பிரேக் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டான ஒரு அவுட் பிரேக்னு சொல்லப்படுது. அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? ஃபுல் கண்ட்ரிஸையுமே ஐசோலேஷன் பண்ணாங்க. ஐசோலேஷன் சென்டர்
ஒவ்வொரு ஏரியாவுக்கு ப்ராப்பராக ஐசோலேஷன் சென்டரை போட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் குவாரண்டைன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கோவிட்ல இருந்தப்போ கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் இறங்குனாங்க. அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், வேக்சின் டெவலப்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி தான் இஃபோலாவை 2014 கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் இப்போ அது மீண்டும் வருதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கு, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதுன்னு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே. உங்களில் ஒருத்தி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய்.